ஹே காய்ஸ், பிரபுதேவா நடித்து வெளிவர இருக்கும் பொய்க்கால் குதிரை படத்தோடைய ட்ரெய்லரை ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ட்ரெய்லரில் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் பிரபுதேவா, வரலட்சுமி சரத்குமார், பிரகாஷ் ராஜ் மற்றும் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துக்கு டி ஈமான் இசையமைச்சு கொடுத்துருக்கிறாரு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது சந்தோஷ் பி ஜெயக்குமார். இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது வினோத்குமார். இந்த படத்தோட ட்ரெய்லரில் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு நல்ல மெசேஜ் சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. குட் டச் பேட் டச் அப்படிங்கிறத ஒரு குழந்தை பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறா அப்படின்னா அதை கேட்டு சரி பண்ண பாருங்க. நீங்கள் அதை கண்டுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த குழந்தை இன்னொரு பிரச்சனையை உங்ககிட்ட சொல்லாது அப்படிங்கிறத ஒரு நல்ல மெசேஜோட இந்த படத்தோட ட்ரெய்லரை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் பஸ்ஸில் ஒரு ஃபைட் சீன் வருது. அந்த ஃபைட் சீனில் தான் நம்முடைய ஹீரோ ஒரு காலோடு இருக்கிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. இந்த படம் முழுக்க முழுக்க பிரபுதேவா, அவருடைய பொண்ணு, இந்த 2 பேரும் மட்டும்தான் இருக்கிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. அவங்க அம்மா இல்லாத மாதிரி தான் இந்த படம் நகருது. அவங்க அம்மாவுக்கு ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கலாம், அதில் அவங்க அம்மா இறந்து போயிருக்கலாம், அதில் பிரபுதேவாவுக்கும் ஒரு காலும் எடுத்திருந்திருக்கலாம். இந்த ட்ரெய்லரில் இந்த பொண்ணோட அப்பாவான பிரபுதேவாவும் இந்த பொண்ணும் நல்ல ஹாப்பியாக இருக்கிற மாதிரியும் ஒரு சில சீன்ஸ் காமிச்சிருக்கிறாங்க. வீடு ஃபுல்லாமே டேங்க்ல இருக்கிற தண்ணியை நிறச்சி ஸ்விம்மிங் பூலாக வச்சு குளிக்கிறதும் விளையாடுறது மாதிரியும், உயரமான பிளேஸில் இருந்து சமைக்கிறதும் பீச்சில் விளையாடுறதுமா ஒரு சில சீன்ஸ் இருக்குது. அடுத்த ஃப்ரேமில் அந்த சின்ன பொண்ணை எதையோ வச்சு பிரபுதேவாவுக்கு ஒரு கால் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் பிரபுதேவா கால் வேண்டான்னு சொல்லிடுறாரு. எதை வச்சு வாங்கலாம் அப்படிங்கிறது ட்ரெய்லரில் சஸ்பென்ஸ் வச்சிருக்கிறாங்க. கடைசியா ஒரு வழியா பிரபுதேவாவுக்கு அந்த சின்ன பொண்ணு ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு காலும் வாங்கிறாங்க. ஆனா அடுத்த ஃப்ரேம்லயே பார்த்தோம் அப்படின்னா பெட்ல அந்த சின்ன பொண்ணு இல்லை. உன் பொண்ணு கிடைக்கணும் அப்படின்னா ஒரு சில டாஸ்க் கொடுக்குறாரு நம்ம வில்லனான பிரகாஷ் ராஜ். அப்போதான் வரலட்சுமி சரத்குமார் இன்ட்ரோ வருது. ஸோ அதுக்கப்புறம் பிரபுதேவா பொண்ணை காப்பாத்தினாரா காப்பாத்தலையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதையா இருக்கு. இந்த படத்துல இந்த சின்ன பொண்ணோடைய பேரு மகிழ்ங்கிற ரோல்ல பிளே பண்ணியிருக்குது. அதே மாதிரி வரலட்சுமியோடைய பேருமே ருத்ராங்கிற ரோல்ல பிளே பண்ணியிருக்கிறாங்க. இந்த ட்ரெய்லர்ல ஒரு சில டைலாக்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். அது என்னென்ன டைலாக்ஸ் அப்படின்னு பார்ப்போம். தான் பொண்ணு பேட் டச்சுன்னு சொன்னால் நீங்கள் ஏமா தள்ளி வா அப்படின்னு சொல்கிறீங்க, தட்டி கேட்கணுமா அப்படின்னு சொல்கிற டைலாக்கும், என் பொண்ணு நான் இல்லைன்னு அழுகலாம் ஆனால் நான் என் பொண்ணுக்காக அழுகக்கூடாதுன்னு சொல்கிற வசனமும், என் பொண்ணு எவங்கிட்ட போராடிக்கிட்டு இருக்கிறா, நான் அதுக்காண்டி எவங்கிட்ட வேணாலும் போராட ரெடி அப்படின்னு சொல்கிற வசனமும் இந்த படத்தோடைய ட்ரெய்லரில் வரும். இந்த டைலாக்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த படத்தோடைய ட்ரெய்லர் ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா பிரபுதேவாவுக்கு ஏன் ஒரு கால் இல்லை, அந்த பொண்ணோட அம்மாவுக்கு என்னாச்சு, இந்த பொண்ணு எப்படி பிரபுதேவாவுக்கு அந்த காலை எதை வச்சு வாங்கி கொடுத்தாங்க அப்படிங்கிறதும், பிரகாஷ் ராஜை ஏன் ஜெயிலில் மீட் பண்ணுறாரு பிரபுதேவா, பிரகாஷ் ராஜுக்கும் வரலட்சுமிக்கும் என்ன சம்பந்தம், ஏன் பிரகாஷ் ராஜ் வரலட்சுமியோடைய குழந்தையை கடத்த சொல்கிறாரு பிரபுதேவா கிட்ட, இந்த மாதிரி பல கேள்விகளை கொடுத்து சஸ்பென்ஸ் வச்சு இந்த ட்ரெய்லரை முடிச்சிருக்கிறாங்க. இந்த படம் தியேட்டரில் ஆகஸ்ட் 5ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் இந்த படத்தோட ட்ரெய்லரில் நான் நோட் பண்ண ஹிடன் டீட்டெயில்ஸ். இதை தவிர நீங்கள் இந்த படத்தோட ட்ரெய்லரில் ஏதாவது ஹிடன் டீட்டெயில்ஸ் நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். டாடா, பை.